ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எமர்ஜென்சின்னு வருவாங்க, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கார்டியாக் அரெஸ்ட் நெஞ்சு வலின்னு வருவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரமும் இந்த மாதிரி நோயாளிகளை அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி வார்டு இருக்கும். அவ்வளவு பிஸியாக இயங்கிட்டு இருக்க இந்த அரசு மருத்துவமனையில் மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2019ஆம் வருஷம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது. அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் இறங்குறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. உடனே ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்ணை இறக்கி எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்கல்ல, டாக்டர் மிரண்டு போயிட்டாங்க. என்ன சார் இந்த பெண் யார், பேர் என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்த பெண்ணோட பேர் துசாரேங்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு எத்தனை வயசாச்சுன்னு கேட்டால் 28 வயசுங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, 28 வயசு, பார்த்தா ஏதோ வயசான பெண்மணி மாதிரி இருக்காங்க, முடியெல்லாம் கட்டாக இருக்குது, அந்த பெண்ணு எலும்பு தோலுமா இருக்காங்க அப்படின்னு கேட்டால், சார் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி பாருங்க சார்ங்கிற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. அந்த பெண்ணை அப்படியே சோதிக்கிறாங்க, எமர்ஜென்சி வார்டில் வச்சு பல்ஸ் பார்க்குறாங்க. அந்த பெண்மணியோட உடம்புல சுத்தமாக பல்ஸே இல்லை. அப்புறம் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சிபிஆர் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதை பார்க்கும்போதே தெரியுது அந்த பெண் ஆன் தி வே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு. மரணம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் நார்மலாக நடக்கிற விஷயம் தான். ஆக்சிடென்ட்டில் நடக்கும், டெர்மினல் இல்னஸ், கேன்சரில் வருவான், அவன் வந்து இறந்து போவான், இல்லைன்னா எவனையாவது ஒருத்தன் எவனாவது வெட்டி, இந்த மாதிரி எவ்வளவோ மரணங்களை இந்த டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் இந்த மரணம் அவங்க மனசில் பலவிதமான கேள்விகளை எழுப்புது. ஒரு 28 வயசு இளம்பெண் பார்க்க எப்படி இருப்பாங்க, அது எப்படி எலும்பும் தோலும் இருப்பாங்க. எலும்பும் தோலுங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம்ல, அது இந்த பெண்ணை பார்த்தா உறுதியாகும். அந்த பெண்ணோட தோல் எல்லாமே அப்படி எலும்போட ஒட்டி போயிருக்கு. அப்போ டாக்டருக்கு பலவிதமான கன்ஃபியூஷன் வருது. அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, இயற்கையா செயற்கையா அப்படிங்கிற பலவிதமான கன்ஃபியூஷன் டாக்டருக்கு வரும்போது, ஜென்ரலாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஏதோ ஒரு மரணத்தில் சந்தேகம் ஏற்படுது, இந்த மரணம் இயற்கையா நிகழ்ந்தது இல்லை அப்படின்னு டாக்டர் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், அஃபீஷியலாகவே ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம சட்டம் இருக்கு. ஸோ இந்த பெண்ணோட மரணத்திலையும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ரொம்ப வித்தியாசமான ஒரு அன்நேச்சுரல் டெத் மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்ட அந்த கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பத்தியான தகவல் கொடுக்குறாங்க. இந்த டயத்தில் இந்த பெண்ணை அரசு மருத்துவமனை கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டோ டிரைவர்னு சொல்லிடுறாங்க, அந்த பெண்ணை எங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்கிற மாதிரி டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரும் பயங்கர ஷாக் ஆகி அந்த பெண்ணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. அந்த பெண்ணோட அப்பா பேர் துளசிதரன், அவங்க அம்மா பேர் விஜயலட்சுமி. கால் பண்ணி தகவலை சொல்கிறாங்க. அவங்க ஃபோன்லேயே அப்படி கதறி அழுகிறாங்க. ஐயோ என் பொண்ணை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சே, அவளை இந்த மாதிரி ஒரு கோலத்திலேயே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. 2 பேரும் அப்படியே பதறி அடிச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த அம்மா அப்பா அந்த பெண்ணை பார்த்தாங்கள, அப்படி அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களால நம்பவே முடியல, தன்னோட 28 வயசு பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு உடல் மெலிந்த கோலத்தில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதாவது இனிஷியலாக டாக்டர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணுக்கு 28 வயசு, 153 சென்டிமீட்டர் உயரம் இருக்குன்னா ஆவரேஜா ஒரு 50 kg வெயிட் இருக்கணும். பட் இந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது ஜஸ்ட் 21 கிலோ தான் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பெண்மணிக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ், உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா இந்த பெண்மணிக்கு வந்து யாரோ ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கணும். இதை ஒரு கொலை மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தான் டாக்டர்ஸ் வந்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க அம்மா அப்பாவும் பார்க்குறாங்க, தன்னோட பொண்ணு இப்படி அநியாயமாக கொலை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பதட்டப்பட்ட இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, நானும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி என்னோட பெண்ணை அநியாயமாக இப்படி கொலை பண்ணிட்டாங்கன்னு இந்த விஜயலட்சுமி அண்ட் துளசிதரன் தம்பதிகள் வந்து கொல்லம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. துசாரேங்கிற இந்த 28 வயசு பெண் யாரு, இவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி எல்லாம் கொடூரம் நிகழ்ந்தது, ஒரு 28 வயசு பெண்மணியோட தோற்றம், அழகான தோற்றத்திலிருந்து எப்படி இந்த மாதிரி மாறிச்சு, அந்த பெண்ணுக்கு யாரு என்ன கொடுமை இழைச்சாங்க அப்படிங்கிற, உண்மையிலே இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டில் நடக்குதுன்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது.
அப்படி துஷாரேங்கிற இந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு கேஸ்ல இருந்து வாழ்க்கை பாடத்தை கத்துப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல இருந்து கத்துக்க போற வாழ்க்கை பாடம், ஒரு பொண்ணை நம்ம இப்படி தாண்டா வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் இனிமேல் அந்த பெண்களை வளர்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு பெண் குழந்தை வச்சிருக்க பெற்றோராக இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு இளம் பெண்ணா இருந்தாலும் சரி, காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல ரீசெண்டா கல்யாணமானவங்களாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கண்டிப்பா பலவிதமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பாடத்தை இந்த வழக்குல இருந்து கத்துக்க போறோம். துஷாரேங்கிற இந்த பெண்ணோட வாழ்க்கையில என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். இந்த துஷாரேங்கிற பெண்மணி பேசிக்காவே கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கருநாகப்பள்ளிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. ஸோ இந்த பெண்ணோட அப்பா அம்மா பேரு விஜயலட்சுமி அண்ட் துளசிதரன். இந்த பெண்ணுக்கு துஷாரேக்கு வந்து ஒரு சின்ன தம்பி இருக்கான். ஒட்டுமொத்தத்தில் ஒரு சின்ன அழகான குடும்பம், ஒரு ஆண் பெண் அப்படின்னு. இவங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல ஒரு கடை, வீடு, அப்படி ஒரு அழகான சின்ன குடும்பம், ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்ப இவங்க பொண்ணு துஷாரேவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர்றாங்க. அந்த பெண்ணுக்கும் வந்து பருவ வயது வருது. சரி, திருமணம் முடிச்சு வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி புரோக்கர் மூலமா இந்த துஷாரேங்கிற பெண்ணுக்கு வந்து வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல இடத்துல வரன் பார்க்குறாங்க, தட்டி கழிஞ்சிட்டே போகுது. பிகாஸ் எல்லாருமே அளவுக்கு அதிகமான வரதட்சணை கேட்குறாங்க. இவங்களோட பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொள்ளும்போது இவங்களால நிறைய நகையும் போட முடியல, ரொக்கமாக பணமும் கொடுக்க முடியல. சரி, ஓகேப்பா, நம்மளுக்குன்னு ஒரு சரியான இடம் போறோம்னு இந்த தம்பதிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதே கொல்லம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கஞ்சாவேலிங்கிற ஊரை சேர்ந்த கீதா லால்ங்கிற 56 வயசு பெண்மணி புரோக்கர் மூலமா இந்த குடும்பத்தை அப்ரோச் பண்றாங்க. என்னோட பையன் பேர் சந்துலால், அவனுக்கு நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். உங்க பொண்ணோட போட்டோ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நம்ம வரன் பேசலாமாங்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வாங்க, பொன் பார்க்க வாங்க, பேசலாங்கிறாங்க. உடனே இந்த கீதாலால் தன்னோட பையனை கூட்டிட்டு இங்க பெண் பார்க்க வராங்க. கீதாலால், கீதாலாலோட கணவர், அதுக்கப்புறம் இந்த கீதாலாலோட பொண்ணு, அதாவது தன்னோட அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வர்றாங்க. ஸோ எல்லாம் வந்து சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இந்த துஷாரேவை பார்த்தவொடனே இந்த சந்துலாலுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேங்கிறாரு. இந்த கீதாலாலுக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ வந்து இந்த விஜயலட்சுமி துளசிதரன் தம்பதிகள் கேட்குறாங்க, எல்லா பொண்ணு வீட்லையும் கேட்குற மாதிரி தான், ஓகே பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறாங்க. எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு புரியல, அதாவது வரதட்சணையை நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறாங்க. உடனே இந்த கீதாலாலுங்கிற பெண்மணிக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க கேட்குறீங்க, எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்க, எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, மகா மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த வரதட்சணை இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது, நீங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. இந்த துளசிதரன் அண்ட் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. இந்த மாதிரி ஒரு வரன் தன்னோட பொண்ணுக்கு கிடைக்குன்னு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், நம்ம இந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணிக்கலாம், தனியா ஒரு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்கிறாங்க. அப்போ இந்த 2 குடும்ப உறவுகளும் நெருக்கமான உறவுகளும் எல்லாம் சேர்ந்து ஃபைனலா இந்த சந்துலால் துஷாரேங்கிற தம்பதிகளுக்கு வந்து நிச்சயம் படுது. ஸோ நிச்சயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த டயத்தில் வந்து இந்த கீதாலால் திரும்பவும் இந்த தம்பதிகள் விஜயலட்சுமி துளசிதரன் வீட்டுக்கு வர்றாங்க. ஓகேங்க, இப்போ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்னா, ஒன்றும் இல்லை, இதோ சின்ன பசங்க, அவங்க வாழ்க்கைக்கு நம்ம எதிர்காலத்துக்கு சில விஷயங்களை செட்டில் பண்ணி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. புரியலை, செட்டில் பண்ணனா என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போட்டுருங்க, பையனோட பிஸ்னஸ்க்கு ஒரு 2 லட்ச ரூபா ரொக்கமாக கொடுத்துருங்கிறாங்க. இந்த தம்பதிகள் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நிச்சயத்துக்கு முன்னாடி எனக்கு நகையும் வேணாம், பணமும் வேணாம், பொண்ணு மட்டும் அனுப்பி வைங்கிறீங்க, இப்போ திடீர் நிச்சயம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இவ்வளோ நகை வேணும், பணம் வேணும் கேட்டால் நாங்கள் எங்கெங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒன்றும் நாங்கள் பணத்தாசையில் கேட்கல, ஏதோ சின்னஞ்சிறுசுக்கு அவங்க எதிர்காலம் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் கேட்குறேன், நீங்கள் எங்களுக்கு செய்ய வேணாம், உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்கிற மாதிரி கீதாலாலுங்கிற அந்த மாமியார் கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னா இருதலை கொல்லி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வரன் வேண்டான்னு சொல்லிட்டு போக முடியல. ஏன்னா நிச்சயம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணி ஒரு திருமணம் நின்று போச்சுன்னா அந்த பெண்ணுக்கு திரும்ப வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வேற வழியே இல்லாம இந்த 20 பவுன் நகையும் 2 லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பட் இவங்க கிட்ட அதுக்குரிய பணம் இல்லை. அப்ப அந்த கீதாலாலுங்கிற மாமியார் சொல்றாங்க, நாங்க ஒன்றும் அவ்வளோ கொடுமையான ஆளுகளா இல்லைங்க, 20 சவரன் நகை 2 லட்சம், 3 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க, நாங்கள் உடனே கேட்கல. அப்படி 3 வருஷம் டயத்துக்குள்ள உங்களால்
20 சவர நகையும் இந்த 2 லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 5 சென்ட் நிலம் வச்சுருக்கீங்களா, உங்கள் வீடு கடையில் இருக்குல்ல, அதை வந்து எங்கள் பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, இது 3 வருஷம் டைம் கொடுத்துருக்கீங்களா, அதுக்குள்ளே என் தலையை அடகு வச்சா இந்த பணத்தை கொடுத்துறேங்கிற மாதிரி துளசிதரன்கிற அந்த நபர் சொல்கிறாரு. அப்போது அந்த கீதாலால்ங்கிற மாமியார் சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை, இதுதாங்க மனுஷன் பாருங்க, உங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு என்ன நினைக்கிறீங்க, பட் நம்ம இந்த வாய் வார்த்தையில பேசுறோம்ல, இதெல்லாம் நாளைக்கு நானும் மறந்துடுவேன், நீங்களும் மறந்துடுவீங்க. ஒன்று பண்ணுவோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். ஒரு பாண்டில் இந்த மாதிரி 3 வருஷத்துக்குள்ள 20 சவர நகையும் 2 லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் கொடுக்க முடியலன்னா என்னோட 5 சென்டையும் இவங்களுக்கு எழுதி கொடுத்துறேன்னு நீங்க ஒரு பாண்ட் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க பாருங்க. இந்த குடும்பம் மிரண்டு போயிட்டாங்க. பட் வேற வழியே இல்லை, நிச்சயம் பண்ணியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, இப்போ இப்படி டிமாண்ட் பண்றாங்களே, சரி 3 வருஷத்துக்குள்ள கொடுத்துடலான்னு இவங்க கேட்ட மாதிரி ஒரு பாண்டும் எழுதி கொடுக்குறாங்க. ஃபைனலா இந்த பாண்டு எழுதி கொடுத்து எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் 2013ஆம் வருஷம் துசாரே அண்ட் சந்துலால்ங்கிற இந்த 2 பேத்துக்கும் கோலாகலமா திருமணம் நடக்குது. ஸோ திருமணம் முடிஞ்ச கையோட இவங்க கொல்லம்ல இருக்கிற அந்த கஞ்சாவேலியில் இருக்கிற தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு இந்த துசாரேங்கிற பெண்மணி வந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜென்ரலாக அந்த ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கை 3 மாசம் எப்படி இருக்கும், ஹனிமூன் பீரியட். ஹனிமூனுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க எல்லா வீட்டுக்கும் விருந்துக்கு போவாங்க. பொண்ணு சைடு ஒரு 10 பேர் இருப்பான், மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒரு 10 பேர் இருப்பான். இந்த விருந்து சாப்பிட்டு எல்லாரும் பயங்கரமாக வெயிட் போடுவாங்க. ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும் புதுமண தம்பதிகளுக்கு. ஸோ இவங்களும் பல முறை தன்னோட மாமியார் வீட்டுக்கு போறாங்க, இந்த பக்கம் போறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டைத்துல இந்த துசாரேவோட கசின் ஒரு சிஸ்டர், ஒரு பொண்ணு ரேஷ்மான் பேரு, அவங்களோட அத்தை பொண்ணு, அவங்க வந்து இந்த பக்கம் கஞ்சாவேலிக்கு வரும்போது, சரி பரவாயில்லையே நம்மளோட கசின் இங்க இருக்காளே, மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அவளை பார்த்துட்டு போலான்னு சொல்லி வர்றாங்க. வந்து துசாரே கூட ஒரு 6 நாள் இருந்துட்டு ஜாலியா பேசிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகுது. இந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த துசாரேவோட கணவர் சந்துலாலுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. என்ன கேட்காம எதுக்கு நீ உங்க சொந்தக்காரங்களை இந்த வீட்டுக்கு வர சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, என்னங்க எங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போறது என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, இனிமேல் உங்க வீட்டு சைடு இருந்து ஒருத்தன் கூட இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்துலால் சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த சந்துலால்ங்கிற மாப்பிள்ளை இதோட நிப்பாட்டிக்காம இவங்க கசின் ஒரு பொண்ணு வந்துச்சுல, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இனிமேல் எங்க வீட்டுக்கு நீங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றான். தன்னோட மாமியார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டு உங்க வீட்டு சொந்தங்கள் ஒருத்தன் கூட இனிமேல் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப காரசாரமா மாமியார் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எதுக்கு மாப்பிள்ளை கோபப்படுறாருன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே டயத்தில் அவங்க பொண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க. அவங்க பொண்ணு ஒரு ஃபோன் வச்சிருந்தாங்க, அந்த ஃபோனு வந்து நாட் ரீச்சபிள். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து துசாரே ஒரு ஃபோன் வச்சிருந்தாங்க, அது மூலமா தான் தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபோனையும் கணவர் வாங்கிட்டாரு. அப்போ வேற வழியே இல்லை, இந்த மாப்பிள்ளை ஃபோனுக்கு தான் அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஸோ விஜயலட்சுமி கால் பண்ணி மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, இவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லை, என் பொண்ணுகிட்ட பேசணுங்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, கோயிலுக்கு போயிட்டான்னு சொல்லி இவரும் அவங்க பொண்ணு கூட பேச விடாம தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து விஜயலட்சுமி துளசிதரனுக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், 3 மாசம் நல்லா இருந்தாங்க, ஏன் திடீர்னு மாப்பிள்ளை வீட்டு சைடு இவ்வளோ கோபமா இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பிடிபடவே இல்லை. பட் அதே டயத்தில் சரி ஓகே, ஏதோ மாப்பிள்ளை கோபமா இருப்பாரு, சரியாயிருவாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த கோபத்தை நம்மள்கிட்ட காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த டயத்தில் இவங்க அந்த கஞ்சாவேலிங்கிற ஊர்ல இருந்து ஓயூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து மாறி போறாங்க. ஸோ அங்கதான் இந்த சந்துலாலோட தங்கை இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் இவங்க சேர்ந்து தங்கி இருக்காங்க. அப்படி அங்க தங்கும் போதான் துசாரே முதன்முறையா கர்ப்பமாகறாங்க. பட் இந்த செய்தி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. பட் இந்த செய்தி வந்து டைரக்டா யாருமே ஃபோன் பண்ணி சொல்லலை, ஒரு 3வது நபர் மூலமா தெரிய வருது. யார் மூலம் தெரிய வந்தா என்னப்பா, எப்படி பார்த்தாலும் தனக்கு பேரம் பேத்தி பிறக்க போதுன்னு தன்னோட பொண்ணுக்கு பிடிச்ச அவ்வளோ திங்ஸையும் சாப்பிட்ற ஐட்டத்தையும் இவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. அந்த வீட்டில் ஒரே பிரச்சனை. மாப்பிள்ளை சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. நான் என்ன சொன்னேன், யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க, இனிமேல் உங்கள் சகவாசமே எனக்கு வேண்டாம், நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த விஜயலட்சுமி துளசிதரனையும் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறைதான் இந்த வீட்டிலேருந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தன்னோட மாப்பிள்ளை ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, சம்பந்தி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு தெரியல.
அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து டெலிவரி வருது. ஜென்ரலாக நம்ம ஊர் கலாச்சாரம் எப்படி இருக்கும், முதல் டெலிவரி அட்லீஸ்ட் பொண்ணு வீட்டில் தான் பார்ப்பாங்க. பொண்ணு வீட்டில் அந்த அம்மா அப்பா தான் நிறைய செலவு பண்ணி இந்த டெலிவரி செலவு எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த முறையில் இந்த விஜயலட்சுமி துளசிதரன் தம்பதிகள் தன்னோட மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ள, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் நாங்கள் வர்றோங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு வர்றீங்க, ஏன் பொண்டாட்டிக்கு செலவழிக்க எனக்கு தெரியும், ஏன் பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்க்க எனக்கு தெரியும், நான் என்ன அது கூட வக்கு இல்லாமல் இருக்கேன், தயவு செய்து இதெல்லாம் வச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோபமாக ஃபோனை வச்சுறாரு. இந்த தம்பதிகளுக்கு அப்பவும் புரியல ஏன் மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறாருன்னு. இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பெண் குழந்தை பிறக்குது. அந்த தகவலும் ஒரு 3வது நபர் மூலமாக தெரிய வருது. ஸோ இந்த தம்பதிகள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த மாமியார் இருக்குல்ல கீதாலால், இவங்க கிட்ட குழந்தைய கொடுக்கக்கூடாதுன்னு குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஓரமாக உட்காந்துக்குச்சு. இவங்களும் அந்த அம்மா வரும் குழந்தைய ஆசை தீர தூக்கி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கீதாலால் குழந்தைய தூக்கிட்டு வருது. இவங்க அம்மா விஜயலட்சுமி ஆசையாக வாங்க போகிறாங்க. இல்லை உங்ககிட்டலாம் குழந்தைய நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, டாக்டர் யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன மட்டும்தான் சேஃப்டியாக வச்சுக்க சொன்னாருன்னு கடைசி வரைக்கும் இந்த விஜயலட்சுமி துளசிதரன் தம்பதிகளை அவங்களோட அந்த முதல் பேத்திய தூக்கி கொஞ்சிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரல. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது. அப்ப அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகுது. அப்போ ஒரு நாள் இந்த துசாரி தன்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட டீட்டெயிலாக கேட்காதீங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க திருமணம் பண்ணப்போ அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. நகையும் அந்த ரொக்க பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அப்பதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டா சொல்லிட்டு அந்த போனை வச்சிடறாங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, சரி ஓகே, நம்ம ஒருவேளை அந்த 20 பவுன் நகையும் 2 லட்சத்தையும் கொடுக்கலங்கிறதுனால தான் மாப்பிள்ளை வீட்டில் இப்படி காரசாரமா நடந்துக்கிறாங்களோங்கிற மாதிரி இவங்க திங்க் பண்றாங்க. பட் அதே டயத்தில் அதுக்கு தான் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்களே, இப்ப திருமணமாகி 1 வருஷம் தானே ஆகுது, இப்ப ஏன் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுத்துறாங்கிற மாதிரி புரியல. சரி இருந்தாலும் இந்த நகையும் பணத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ண முயற்சி பண்றோங்கிற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. சோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த துசாரே 2வது முறையா கர்ப்பமாகறாங்க. இதை பத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் தெரிஞ்சவன போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த துசாராவே ஃபோன் பண்றாங்க, நான் 2வது முறையா கர்ப்பமா இருக்கேன், எனக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த டயத்தில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது, சின்ன வயசுல நான் ஆசை தீர என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தின்பண்டங்களை எனக்காக வாங்கிட்டு வர்றீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்கள. எதிர்முனையில் இருக்க அவங்க அம்மா கண்ணிலேருந்து தாரையா கண்ணீர் வருது. இதுவரைக்கும் தான் கிட்ட தான் பொண்ணு திருமணமாகி போன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட வாயை திறந்து கேட்கலையே, இதோ வந்துடுறேம்மா அம்மா அப்படின்னு அவங்க துசாரை சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் தின்பண்டங்கள் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்களோ எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையா வாங்கிட்டு இந்த அம்மா அப்பா 2 பேரும் வர்றாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு போனப்ப அந்த வீட்டில் வேற யாருமே இல்லை, மருமகன் இல்லை, மாமியார் இல்லை. ஸோ தன்னோட பெண் கூட தனியாக உட்காந்து பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ அவங்க அப்படியே பிரேக் டவுன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க துசாரி. இந்த மாதிரி என்னோட கணவர் வீட்டில் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அந்த நகையையும் பணத்தையும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கமான்னு கதறி அழுகுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, ஏன்னா தன்னோட அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில் போன அந்த ஹஸ்பண்டும் அவங்க மாமியார் வந்துடுறாங்க. அப்போ துசாரை அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு மாதிரி கலக்கமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தவொடனே இந்த மருமகனுக்கு புரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எல்லாத்தையும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, சரி ஓகேன்ட்டு உங்களை யார் இப்போ வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு அந்த துசாரையோட அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறான். இல்லை மாப்பிள்ள, பொண்ணு 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கா, அதனால் பிடிச்ச ஐட்டங்களை வாங்கி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பொண்டாட்டிக்கு எனக்கு வாங்கி தரேன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு அவங்க ஆசையாக வாங்கிட்டு வந்த தின்பண்டங்களை எடுத்துட்டு 2 பேத்தையும் வீட்டை விட்டே அடித்து துரத்திட்டாங்க. அப்படியும் போய் இந்த அம்மா அப்பாவுக்கு மனசு கேட்காம முதல் டெலிவரி தான் மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, 2வது டெலிவரியாவது நம்ம செலவில் பார்த்தா ஒரு திருப்தி இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்பயும் அதே பதில் சொல்கிறான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள் சகவாசமே எனக்கு வேண்டாம், திரும்ப ஃபோன் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறது, நான் வந்து ஏதோ டெலிவரி பார்த்துக்கிறேன், ஏன் எங்களுக்கு பார்க்க தெரியாதா, தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2வதும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பட் இந்த டைம் அந்த பெண் குழந்தை பிறந்த எந்த தகவலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல. இப்போ வந்து முழுவதுமாக அவங்க மாப்பிள்ளை அண்ட் மாமியார் கண்ட்ரோலில் இந்த துசாரே வர ஆரம்பிச்சிடாங்க. ஏற்கனவே ஃபோனை வாங்கிட்டாங்க, அம்மா அப்பா கூட கண்ட்ரோல் இல்லை. எப்பயாவது ஒருக்க தன்னோட கணவர் ஃபோன் மூலமாக பேசுவாங்க, இப்போ அதுவும் இல்லை. சரி இவங்க எப்பயாவது ஒருக்க வந்துட்டு போவாங்க, இப்போ அதுவும் வர வருதில் அடித்து துரத்திடுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் தன்னோட பெண் கூட இவங்களுக்கு கான்டாக்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுது. அவள் என்ன ஆனா அப்படிங்கிறதே அவங்க அம்மா அப்பாவில் யூகிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலைமையில தான்
திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஃபோன் பண்ண உங்க பொண்ணு இறந்து போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். சரி, துஷாரே தன்னோட கணவர் வீட்டில் இருந்தா திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணு இறந்து போயிட்டா உங்க கணவன் எங்க, மாமியார் எங்க அப்படின்னு பலவித கொஸ்டின் வரும். அதுக்குரிய ஆன்சர் எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். ஸோ இந்த கூட்டிட்டு வந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னா, இந்த துஷாரே எந்த வீட்டில் கணவர் வீட்டில் இருந்தாங்களோ அந்த பக்கத்து வீட்டில் வசிக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ஆட்டோ டிரைவர் தான் அவங்க அம்மா அப்பாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்க அம்மா அப்பா என்னோட பொண்ணோட மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. வரதட்சணை கொடுமை, எங்ககிட்ட பாண்ட் எழுதி அக்ரிமெண்ட் வாங்கினது, எங்களை பொண்ணை பார்க்க விடாமல் தடுத்ததுன்னு எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ப்ளஸ் ஏற்கனவே டாக்டர்ஸ் இந்த பெண்ணோட மரணத்தை எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி, இவங்களோட கிளைமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இறந்து போன துஷாரேவோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அவங்கள பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்னோட வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் எவ்வளோ நாள் டாக்டராக வேலை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு மரணத்தை நான் பார்த்ததில்ல, இந்த மாதிரி ஒரு பிரேத பரிசோதனை நான் பண்ணதே இல்லைங்கிறாங்க. அதுவும் 28 வயசு பொண்ணோட உடம்ப இந்த கண்டிஷனில் நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அதை எப்படி அவங்க பிரேக் டவுன் பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணோட ஸ்டொமக் வந்து கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கான். தட் மீன்ஸ் அந்த பெண் சாப்பிட்டே பல நாளாக இருக்கும். அந்த பெண்ணோட யூரின் பிளாடர் காஞ்சி கருவாடா போய் கிடக்கு. தட் மீன்ஸ் அந்த பெண் நார்மலாக தண்ணி குடிச்சே பல நாள் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணோட ஹைட் வந்து ஒரு 153 சென்டிமீட்டர் இருக்குன்னா, இவங்க ஆவரேஜ் வெயிட் வந்து ஒரு ஈவன் ஒல்லியாக இருந்தாலே 40 கிலோ இருப்பாங்க. நல்ல ஆவரேஜாக இருந்தால் ஒரு 50-55 கிலோ இருக்கும்ல. இந்த பெண்மணி 21 கிலோ இருந்திருக்காங்க. உடல் மெலிஞ்சி எலும்பும் சதையுமா அப்படி பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு ஸ்கெலிட்டன் தோண்டி எடுத்து ஒரு 10 நாள் புதைச்சி 10 நாள் 15 நாள் ஆன உடம்ப தோண்டி எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பொசிஷனில் தான் இந்த துஷாரேவோட உடல் இருந்துச்சுங்கிறாங்க. அவங்களோட அந்த இடுப்பு பகுதி வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 86 to 90 சென்டிமீட்டர் இருக்குமா. இந்த துஷாரேக்கு வந்து வெறும் 40 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சான். அப்புறம் தொடைப்பகுதி ஆவரேஜாக ஒரு 60 சென்டிமீட்டர் இருக்க இடத்துல வெறும் 20 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. அந்த பெண்ணோட செஸ்ட் ஒரு 96 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 55 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, மால் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டார்வேஷன். சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான சாப்பாடு என்ன, சாப்பாடே இல்லை, சரியான தண்ணி இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. எவ்வளோ நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இது என்னமோ ஒருத்தவங்களை அடைச்சி வச்சு 10 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்க இறந்து போகிற விஷயம் கிடையாது. பல நாள் பல மாதங்களா சரியான உணவும் தண்ணியும் இல்லாம ஒரு கண்டிஷன்ல இவங்க இருந்ததுனால தான் கம்ப்ளீட்டா இவங்க உடம்புல மால் நியூட்ரிஷன் ஏற்பட்டு ஸ்டார்வேஷன் நடந்து இவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஒரு காட்டுலேயோ பாலைவனத்திலேயோ மாட்டிக்கிட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம நாளுக்கு நாள் அப்படி தேய்ந்து போய் கூனி குறுகி போய் உடல் எடை குறைஞ்சி ஒருத்தன் மரணம் நிகழ்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மரணம் தான் இவங்களுக்கும் அந்த மாமியார் வீட்டில் நிகழ்ந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு இயற்கையா நிகழ்ந்த மரணம் கிடையாது. இந்த பெண்மணிக்கு எந்த விதமான டெர்மினல் இல்னஸும் கிடையாது. அதாவது ஒரு கேன்சர் மாதிரி ஒரு வியாதியோ இல்லை ஏதாவது உயிர்கொல்லி நோயோ எதுவுமே கிடையாது. இவங்க சரியான சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அதுக்கு முன்னாடி நார்மலா ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காண்டி தான் இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நேச்சராகவே யாருமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த பெண்ணை திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்கிற மாதிரி தான் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்படுது. ஸோ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ஒட்டுமொத்த கேரளாவிலையும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுது. இந்த போஸ்ட்மார்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மக்கள் குதிச்சு போயிட்டாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லும்போது ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் பதிவானதுனால இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்க மனைவி மரண தருவாயில் இருக்கும்போது நீங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அந்த பெண்மணி வீட்டிலே இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க மூச்சு பேச்சு இல்லைன்னு பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு ஒரு ஆம்புலன்ஸை வர சொல்லி நீங்களே போய் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னா இவன்லாம் என்ன புருஷன் என்ன மாமியார்? அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் அவங்கள சேர்ந்து கொலை பண்ணுற அளவுக்கு கேபபிளான பர்சன் தான். அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்பா கிட்ட விசாரிக்கும் போது அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி டவுரி வேணும்னு சொல்லிட்டு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கினது, அவங்க பொண்ணு அழுதது, அப்படிங்கிற மாதிரி பல விதமான கம்ப்ளைண்ட்டையும் ஏற்கனவே சொன்னதுனால இந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் துஷாரேக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. பட் என்ன நடந்தது அப்படிங்கிறத இவங்களால உறுதிப்படுத்த முடியல. அப்போ அங்கங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
இவங்களோட முதல் பொண்ணு இருக்குல்ல, அது 2.5 வயசாகுது. அங்கே ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து முக்கியமான சாட்சியாக வராங்க. அந்த டீச்சர் ஒரு நாள் இந்த துசாரையோட முதல் பெண் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏமா நீ இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, நான் ஒரு நாள் கூட உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா எப்போவுமே படுத்த படிக்க ஒரு ரூமுக்குள்ளே படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியல. உங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா பேர் துசாரேன்னு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இவங்க ரெக்கார்டில் இந்த 2.5 வயசு குழந்தையோட அம்மா யாருன்னு சொல்லி சேர்த்துருக்காங்கன்னா அந்த கீதா லால் மாமியார் பேரை தான் அம்மா பேரை போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கேயும் வர முடியாது, நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு இவங்க தான் அம்மான்னு சொல்லி ஃபேக்காக ஒரு நேமை கொடுத்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தது தெரிய வருது. ஸோ இது மூலமாக போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த துசாரே நீண்ட நாளாக அந்த வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்டைரக்டா அவங்க பொண்ணு மூலமா தெரிய வருது. அதுக்கப்புறம் நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா, ஆமா சார், அந்த வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை நடந்துட்டே இருக்கும், இந்த புருஷனும் மாமியாரும் சேர்ந்து அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பாங்க சார், எங்களுக்கு நல்லா சத்தம் கேட்கும் சாருங்கிறாங்க. அதாவது இவங்க தங்கி இருந்த ஓயிருங்கிற ஊர்ல அவங்க வீட்டு பேக்ரவுண்ட் சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது சின்ன சுவருங்கிறதுனால வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தகர ஷீட் மாதிரி போட்டு அந்த காம்பவுண்ட் வாழையை ஒரு 10 அடிக்கு ஹைட்டா ஏற்றி வச்சிருக்காங்க, வெளியில இருக்கவங்களுக்கு உள்ள எதுவுமே தெரியக்கூடாதுனால. அப்ப இவங்க வீட்டுக்கு பின்னாடி லின்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி நடக்கிற பல கான்வர்சேஷனை கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும், இந்த புருஷனும் அந்த மாமியாரும் சேர்ந்து துசாராவை திட்ட வேண்டியது. என்ன திட்டுவாங்க, அவ்வளவு கேவலமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்ட வேண்டியது. நீ ஒரு அனாதை கழுதை, இங்க வந்து எங்க கழுத்தை அறுத்துட்டு இருக்கேன்னு, அதாவது நான் சொல்லவே முடியாத அளவுக்கு மலையாளத்துல பல கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை தொடர்ந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்ப கூட எடுத்து பேசாம, இல்லைங்க நான் அப்படி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை டிஃபெண்ட் பண்ணி தான் அவங்க பேச முயற்சி பண்ணிருக்காங்க. இப்படியே பல நாள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, துசாரேவும் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு 1-2 வார்த்தையை பேசுவாங்களே, அந்த வார்த்தைகள் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் இந்த கணவரும் மாமியாரும் மட்டும்தான் துசாராவை திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க சைடு வந்து ஒரு ரெஸ்பாண்டும் வரல. பின்னாடி அந்த லின்சிங்கிற பெண் பல டைம் இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு துசாரேவோட கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆனது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கு. ஸோ இந்த கணவனும் மாமியாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது இந்த ஏரியாவில் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த லின்சி என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டு கவுன்சிலர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை பண்ணா அந்த புருஷங்காரன் சொல்லலாம், இது ஏன் வீட்டு பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எவனும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி அனுப்பிச்சிருக்கான். பட் இந்த லின்சிங்கிற பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு மனசே கேட்கல. சரி, இந்த வீட்டுக்குள்ள துசாரேக்கு என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெரிய ஷீட்டு போட்டிருந்தாங்களே, அந்த ஷீட்டில் சின்னதாக ஒரு துளை போட்டு அது வழியா பார்த்தாங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க. துசாரேங்கிற பெண்ணு அப்படி ஒரு கட்டில் வெளியில் படுத்திருக்காங்க. இப்படி தலையெல்லாம் இப்படி மொட்டை போட்டால் கொஞ்ச நாள் முடி வளர்ந்து அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு க்ளோஸாக கட் பண்ணி ஒரு பழைய நைட்டியை போட்டு உடல் தேகம் மெலிஞ்சி அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணால் பேசக்கூட முடியல. ஸோ அப்போ தான் தெரியுது அந்த பெண் சாப்பிட்டு தண்ணி குடிச்சே பல நாள் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அடிக்கடி அந்த துவாரம் வழியாக பார்க்கும்போது தூரத்தில் ஒரு சாப்பாடை வச்சு அந்த பெண்ணோட உணர்ச்சிகளை தூண்டி தூரத்தில் தண்ணியை வச்சு அளவுக்கு அதிகமாக தாகம் இருக்கும்போது தண்ணி கொடுக்காம அந்த பெண்ணை அவ்வளவு கொடுமைப்படுத்துறத லின்சிங்கிறவங்க இந்த ஓட்ட வழியாக பார்த்துருக்காங்க. இதை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதுதான் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய தடயமாகவும் மிகப்பெரிய ஐவிட்னஸாகவும் பார்க்கப்படுது. துசாரேங்கிற ஒரு 28 வயசு பொண்ணை அவங்க கணவரும் மாமியாரும் வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம தகாத வாழ்க்கையில திட்டி அந்த பெண்ணை அவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நேருக்கு நேராக பார்த்த ஒரு ஐவிட்னஸும் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், எப்படி மரணம் நிகழ்ந்துச்சுன்னு தெரியாம இருக்கலாம். பட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மோட்டிவ், இவங்க 2 பேரும் பலமுறை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. இவங்க போட்ட அக்ரிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு மிக முக்கியமான ஆதாரமா எடுக்கப்படுது. ஜென்ரலா யார் இந்த மாதிரிலாம் கல்யாண வீட்டில் இவ்வளவு நகை கொடுங்க பணம் கொடுங்கிறதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதுவே இவங்களோட கேரக்டரை காட்டிக்கிறது, எவ்வளவு கொடூரமானவங்க மோசமான பீப்புள்னு காட்டுது. ஸோ அதை வந்து ஒரு தடயமா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சர் சொன்னது, பின்னாடி இருக்க அந்த வீட்டில் அந்த பொண்ணு சொன்னது, இப்படி பலவிதமான தடயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கணவரும் மாமியாரும் சேர்ந்து தான் இந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் ஐவிட்னஸ் அண்ட் இந்த மோட்டிவ் எல்லாத்தையும் வச்சு இந்த மாமியார் கீதா லால்ங்கிற பெண்மணியும்
சந்துலால்ங்கிற அந்த பையனையும் இந்த கீதாலாலோட கணவர் அவரையும் இனிஷியலாக சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதே டயத்தில் சந்துலாலோட தங்கை ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் தெரியுங்கிறாங்க. பட் அவங்கள உண்மையிலேயே அரெஸ்ட் பண்ணலைங்கிற மாதிரி தான் ஒரு சோர்ஸில் படித்தேன். ஸோ இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணைக்காக போலீஸ் அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு லோக்கலில் இருக்க செஷன் கோர்ட்டுக்கு வந்து விசாரணைக்கு போகுது. ஸோ அவங்க அம்மா அப்பா, கொலை செய்யப்பட்ட துசாரையோட அம்மா அப்பா விசாரணைக்கு வர்றாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடந்ததை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் அவரும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் ஒரு நாள் திடீர்னு 21ஆம் தேதி இந்த சந்துலால் கால் பண்ணி என்னோட மனைவி ஏதோ மோசமாக இருக்கா, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொன்னார். நான் தான் சார் ஆம்புலன்ஸ் வர சொல்லி கூட்டிகிட்டு வந்தேங்கிறத அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. பட் உண்மையிலேயே ஒரு மனைவி உயிருக்கு போராடி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு நீ ஆட்டோவில் கூட்டு போ, இல்லை ஆம்புலன்ஸில் கூட்டு போன்னு சொன்னால் ஒரு புருஷனால எப்படி வீட்டில் இருக்க முடியுது? இதுலேருந்தே தெரியலையா இந்த பொண்ணை ஒரு 3வது நபர் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ டிரைவர் ஒரு மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த லின்சிங்கிற பின்னாடி வீட்டு பெண்மணி, அவங்க அந்த ஒரு சின்ன துவாரம் வழியாக பார்த்தாங்கல்ல, அது அந்த ஸ்கூல் டீச்சர். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு வந்துச்சு, அப்புறம் ஃபோன் பண்ணி திட்டினது, இப்படி பல விதமான ஐ விட்னஸையும் தடயங்களையும் வந்து கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டர் சப்மிட் பண்ணுறாங்க. பட் அதே டயத்தில் இவங்க 2 பேரோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க சொன்ன அந்த டிஃபென்ஸ் டெக்னிக்கை உடைக்கிறதுக்கு ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சொல்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யுவர் ஆனர், இந்த மாதிரி ஒரு கொலையை நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. கொலைனே மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பெண்ணுக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த விதமான வியாதியும் கிடையாது. அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, மால் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டார்வேஷன், சரியான சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த பெண் இருந்ததுனால தான் மரணம் நிகழ்ந்திருக்குது. அதனால தான் உடல் உறுப்புகள் ஒன்றா செயலிழந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு கொலைங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பலதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஃபைனலாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பு வந்து இப்போ 2025ஆம் வருடம் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்தது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணை இவ்வளவு கொடுமைப்படுத்தின குற்றத்துக்காக இந்த சந்துலால் அண்ட் கீதாலால் 2 பேரும் தலா 1 லட்ச ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிறாங்க. பட் இதில் சம்பந்தப்பட்ட அந்த சந்துலாலோட அப்பா இருக்கார்ல, அவர் இந்த விசாரணை நடக்கிற சமயத்திலேயே மரணம் அடைஞ்சிறாரு. அதனால இப்போ அவரை உள்ளே கொண்டு வர முடியாது. அவங்க தங்கச்சி மேலேயும் கேஸ் போடல. ஸோ சந்துலால் அண்ட் அவங்க அம்மா 2 பேர் தான் முதன்மை குற்றவாளியாக கருதப்பட்டு நீங்கள் 2 பேரும் அந்த குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக சாகிற வரைக்கும் சிறையில் இருக்கணுங்கிற மாதிரி நாங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்குறோங்கிற மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து கொல்லம் செஷன் கோர்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்போ ஜெயிலில் இருக்காங்க. நம்மளுக்கே தெரியுமே, இதை வந்து மேல்முறையீடுக்காக ஹைகோர்ட்டுக்கு போகுது. நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த வழக்கில் எந்த விதமான தீர்ப்பும் சொல்லப்படலை. ஐ மீன் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம். இப்போ 2 பேரும் ஜெயிலில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகள் இருக்குல்ல, அதோட கஸ்டடி வந்து துசாரையோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அந்த 2 குழந்தைகளோட நிலைமைய. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட அம்மா தன் கண் முன்னாடியே மரணம் அடைஞ்சிட்டு இருக்க அந்த நிகழ்வு அந்த குழந்தைங்க மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீ 1000 உறவு வரட்டும், தாத்தா பாட்டி வரட்டும், மாமே மச்சா வரட்டும், கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க அந்த அம்மாவோட அரவணைப்புல கிடைக்கிற சுகமும் பாதுகாப்பும் எத்தனை கோடி கொடுத்தாலும் யார்கிட்டையும் கிடைக்காது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த உறவை வந்து பிரிச்சுட்டு போன அந்த பாவம் அந்த கணவர் சந்துலாலையும் அவங்க மாமியார் கீதாலாலையும் மட்டும்தான் சேரும். இந்த குழந்தைகள் உண்மையிலே பாவம். இனிமேல் அம்மா இல்லாம தன்னோட தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வாழ்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், அந்த 2 குழந்தைகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும்னா. இந்த கேஸ் இதோட முடிவு வந்தது. பட் இந்த கேஸை பத்தி நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும்னு மனசுல தோணுது. நம்ம எவ்வளோ கேசஸ் பார்ப்போம். கொலை பண்ணுவாங்க, ஒரு பெண்கிட்ட தவறாக நடப்பாங்க, கத்தியால் குத்துவாங்க, துப்பாக்கியில் சுடுவானுங்க, கணவன் மனை, இப்படி எவ்வளோ கேஸை கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போ எல்லாம் மனசுக்குள்ளே வராத ஒரு கலக்கமும் கண்ணில் கண்ணீரும் வந்து இந்த வழக்கை படிக்கும்போது எனக்கு வந்தது. உண்மையிலே என்னை பயங்கரமாக அந்த வழக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுவும் அந்த குழந்தைகளை நினைக்கும் போதும் அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும். தன்னை சுற்றி யாருமே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், இந்த அது என்ன சொல்கிறது, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி தான் அந்த பெண்ணோட வாழ்க்கை இருந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் எவ்வளவு வலி மிகுந்ததாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி வழக்குலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா,
இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்னா, இந்த பொண்ணோட அம்மா அப்பா கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாங்கப்பா, அந்த பொண்ணை கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஒரு வகையில் உண்மைதான். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய வரதட்சணை கொடுமை கேஸ் பார்க்குறோம். அந்த கேஸில் வந்து அந்த பொண்ணு சொல்லும், என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை தயவுசெய்து வந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு. அப்போ அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இப்படிதாம்மா இருக்கும் திருமண வாழ்க்கை, கொஞ்சம் பொறுத்துக்குமா அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இந்த கேஸை பொறுத்தீங்கன்னா இந்த பொண்ணு அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுனால தான் என்னெல்லாம் வலியை அனுபவிச்சோம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லலை. அந்த பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது தவிர, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியையும் அவங்க என்ன அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது உண்மையிலே துசாரைக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அதை வந்து இந்த பெண்மணி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல மறைச்சிட்டாங்க. அது உண்மையிலேயே ஒரு பெரிய தவறா நான் பார்க்குறேன். அதை முன்கூட்டியே தெளிவாக என்ன மாதிரி கொடுமை நடக்குதுன்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் அவங்க அம்மா அப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் அந்த பெண்மணியும் சொல்லியிருக்கணும். பட் அதே டயத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சு போச்சு, தன்னை பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, போன அடிச்சு துரத்துறாங்கன்னு பலவிதமான ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கல. அப்போ ஒரு ஸ்டேஜிலேயாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றி அவங்க கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். என்ன கேட்டா, நீ தலையை அடகு வச்சு அவங்க கிட்ட போய் 20 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட அவன் பொண்ணை சந்தோஷமா வச்சிருப்பாளா? இல்லையே. அப்போ அவன் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பணம் தான் ஒரு ஃபேக்டரா? அப்போ எப்படி அவன் ஒரு உண்மையான கணவராக இருக்க முடியும்? கண்டிப்பா நீ இப்போ போய் இந்த 20 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நாளைக்கு கேட்பான், எனக்கு இன்னும் 2 லட்ச ரூபா கொடு, அது வரைக்கும் அவன் பொண்ணை கொடுமைப்படுத்திட்டே இருக்கேன்னு. இட் வில் பி a never ending story. ஸோ இவங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்ததை விட அந்த பொண்ணை அந்த வீட்டிலேருந்து அவங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். வந்திருந்தா துசாரே இப்போ உயிரோட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல் டேக்கவே, நம்ம ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு தான் நம்ம கொடுக்குறோம். பட் அதே டயத்தில் பெண்கள் நோட் பண்ண வேண்டியது, உங்களோட சுய உரிமையோ உங்களோட அடிப்படை தேவையோ உங்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரி எந்த விஷயம் நடந்தா கூட தயவு செய்து வீட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னா தாராளமாக சொல்லுங்க. இந்த வெளி உலகத்துக்கு அப்பதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, சகோதரர்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது நடந்தால் என்னன்னே தெரியாம போயிடும்ல. ஸோ திருமணமாகி போற பொண்ணுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நடக்குதுங்கிறத அப்பா அம்மாட்ட சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மாவும் ஒரு சரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு நமக்கு உணர்த்துது. அப்புறம் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, நிறைய பேர் ஏன் பொண்ணை சமாதானப்படுத்தி கணவர் வீட்டில் இருக்க வைக்கிறாங்க? பொண்ணோட வாழ்க்கை வீணாயிரும், பொண்ணு நாளைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் இங்கே வாழா வெட்டியாக இருப்பா, சமூகம் என்ன பேசும், நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யார் பார்த்தப்ப, இப்படி பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆயிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுதான் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தவறாக முடிஞ்சு கொலை வரைக்கும் போய் அந்த பெண்ணையே அவங்க இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு பெண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? 2 விஷயம்தான். ஒரு பெண்ணுக்கு நீங்க என்ன கொடுத்து வளர்க்குறீங்களோ இல்லையோ, இந்த 2 விஷயத்தை மட்டும் மறக்காம கொடுங்க. 1, தரமான கல்வி. நாளைக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, என்னால் தனியாக வேலை பார்த்து இந்த சமூகத்தில் தனியாக யாரோட ஆதரவும் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷன் கொடுத்தா மட்டும் போதுமா? அதை எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோட அந்த பெண்களை வளர்க்கணும். நீ பாருமா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீ அம்மா அப்பாவை நம்பி எப்போ இருக்கியா? அதுவும் வேலைக்காகாது, எங்களுக்கு வயசாயிரும். சரி, போகிற இடத்துல எல்லாத்துக்கும் திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருதா? அதுவும் அமையறதுலேயே கணவன் சரியில்லாமல் போயிடுறான், நாளைக்கு டிவோர்ஸ் ஆகலாம், இல்லைன்னா கணவர் யாரு கூட இன்னொரு பொண்ணோட ஓடி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீ எங்களையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கும் வயசாயிரும். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக தனிமையோட யாருமே இல்லாட்டா கூட என்னால் இந்த உலகத்தில் தனியாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்க்கணும், அலாங் வித் எஜுகேஷன். இப்போ ஒரு பொண்ணு நல்ல தைரியமாக இருக்க, போடா என்ன நீ என்ன பெரிய இவனா, நீ என்னோட ஹஸ்பண்ட் இல்லாட்டா நீ அவ கூடயா போ, இல்லை உன் அம்மாவும் நீயும் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துனீங்கன்னா இதெல்லாம் தாங்கிக்கன்னு எனக்கு அவசியமா? ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு கணவனை விட்டு விலகி வந்து தனியாக ஒரு வேலை பார்த்து இந்த சமூகத்தில் தைரியமாக வாழ்கிற அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து இந்த 2 விஷயங்களையும், எஜுகேஷன் அண்ட் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குற நம்ம தைரியம், இது வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. பட் இந்த கேஸில் நான் அப்போ என்ன, இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிச்சா? இந்த பொண்ணுக்கே நம்ம எதுக்கு அட்வைஸ் பண்ணணும்? தப்பு யார் பண்ணா? புருஷங்காரன்னு மாமியாரம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்ல. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். இந்த சந்துலால் அப்படிங்கிற கீதா, இவன் எப்படி, நான் சில பேர் பசங்களை பார்த்துருப்பீங்க, கல்யாணம் ஆனால் கூட அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே தெரிவானுங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை தான் வேத வாக்கா கேட்பாங்க. சம்பாரிச்சுட்டு 30 வயசாக இருக்கு அவனுக்கு, 40 வயசு கூட ஆகும், அப்போ தான் அம்மாட்ட போய் டெபிட் கார்டை கொடுப்பான், காசை கொடுப்பான், அவங்க அம்மா காலிலே விழுந்து கிடப்பான். பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா காலிலே விழுந்து கிடக்கணுங்கிற மாதிரி அதையும் வந்து சொல்லுவான். ஸோ அந்த அம்மா வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த பையனும் அந்த அம்மா கண்ட்ரோலில் இருக்கிறத வந்து நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். அது உண்மையிலேயே முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, எல்லாருமே பெண் குழந்தைன்னா செல்லமா வளர்ப்பாங்கல்ல.
எனக்கு தெரியும், நானும் என் பொண்ணு பையனை விட என் பொண்ணு செல்லமாக தான் வளர்ப்பேன். சீராட்டி பாராட்டி வளர்க்குறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் ஆசைப்பட்டு அந்த அம்மா வீட்டில் அப்படியே மகாராணி மாதிரி இருக்குது. அப்போது திடீர்னு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக நம்ம மனுஷங்க ஒரு இடத்துல கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போய் அடாப்ட் ஆகுறது எவ்வளோ கஷ்டம். உண்மையிலே பெண்களுக்கு வந்து மன வலிமை அதிகம். அதனால் வேறு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை, கணவர் வீடு தான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி ஒரு அடாப்டேஷனுக்கு அவங்க மனசை தயார் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணுவாங்க. அடாப்டபிலிட்டி ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கணவனாக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும். இங்கே பாருமா, இதுவும் நம்ம வீடு தான், சரியா, உனக்கு நீ ஃப்ரீயாக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்த மாதிரி நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும். அந்த பொண்ணை வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணி வைக்கணும். இது உன் வீடு, இங்கே யாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாது, என்ன வந்தாலும் உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேலை பாதி ஈஸியாயிரும். ஒரு வருஷத்தில் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது 2 மாதத்துல அந்த பொண்ணு இந்த வீட்டில் அடாப்ட் ஆயிரும். பட் இது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புருஷனும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை, மாமியாரும் கொடுமைப்படுத்துறாங்க, இந்த பக்கம் நாத்தனாரும் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து அந்த வீட்டிலே குழி தோண்டி புதைச்ச மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ ஒரு கணவனா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் செல்லமா வளர்ந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் மதிக்கணும், ரொம்ப கம்ஃபர்ட்டா பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்காக பொண்டாட்டி வந்தோன்னா அம்மாவை தூக்கி போறது அப்படி அர்த்தம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் பசங்களோட வாழ்க்கையில. அப்போ வந்து அந்த அம்மாவும் புரிஞ்சுட்டு ஒரு ஸ்டெப்பு அப்படி பின்னாடி விலகணும். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் மாமியார் பார்த்துருப்பீங்களா, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு பையனை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பயங்கர இன்செக்யூராக நான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மருமக தன்னோட பையனை பிரிச்சுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். பட் எங்கள் அம்மா வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கல்யாணமாகி முடிஞ்சோன்னு இந்தாப்பா ஓ லைஃப் நீ பார்த்துக்கொண்டாங்க. எனக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு, தனியாக விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். அது வரைக்கும் அம்மா அப்பா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்கே பாருப்பா உன் குடும்பம், உன் வரவு செலவு நீ பார்த்துக்கோன்னு ஒரு விஷயத்தில் கூட எங்கள் அம்மா நீ தலையிடவே மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் நம்ம கொடுக்கணும். அந்த சுதந்திரத்தை கொடுத்து அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தா மட்டும்தான் திருமணமான ஒரு பையனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் பொறுப்பு வரும். இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், மனைவி கூடயும் வராது, மனைவியும் கொடுமைப்படுத்த வேண்டியது, அந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் பொறுப்பு வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வைக்கிறதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, எவ்வளவு ஒரு பங்கு இருக்கோ, அதே ஈக்குவலான பங்கு யாருக்கு இருக்கு? அந்த பையனோட அம்மா மாமியாருக்கும் இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து பையனை வந்து தவறா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட அப்படியே அணைச்சியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் அப்படி வச்சுக்க தேவையில்லை, இன்செக்யூராக ஃபீல் பண்ண தேவையில்லை. அது உங்கள் பையனோட வாழ்க்கையை தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் அப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டு உங்கள் பையனையும் மருமகளையும் முன்னாடி விட்டங்கன்னா அவங்கெல்லாம் அப்படி சின்ன வயசு, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. 2 பேரும் வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, வாழ்க்கையை பார்த்துப்பாங்க, உங்கள் மேலேயும் ரெஸ்பெக்ட் வரும். ஸோ அதனால் அம்மாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் திருமணமானதுக்கு அப்புறம் கூட. இந்த கேஸை படித்து பார்க்கும்போது நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து போஸ்ட் பார்ப்பேன். அதில் போன வாரம் ஒரு போஸ்ட் பார்த்தேன், என்னால் அழகாக அந்த கேஸோட லிங்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு அம்மாவோட ரோல் என்ன, ஒரு பையனை வந்து ரொம்ப செல்லமாக வளர்ப்போமா, அதே டயத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பையன்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். டிஸ்டன்ஸ்னால் என்ன, எப்பா நீ போப்பா, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறது இல்லை. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சின்ன குழந்தைய நம்ம கையை பிடிச்சி இனிஷியலாக ஒரு அம்மா கூட்டு வளர்க்குறோம், அப்புறம் அவனே நடக்க ஆரம்பிக்கிறான்ல, அதே மாதிரி தான் அவனை வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜ் கூட்டுரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பையனுக்கு என்ன சுதந்திரம் தேவையோ, என்ன முடிவு எடுக்கணுமோ அதை அந்த பையனே எடுக்க பழகணும். அந்த போஸ்ட் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பையனுக்கு 0லேருந்து 7 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா கூட க்ளோஸ் பாண்ட் இருக்கும், அவங்க அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த 7 to 14 இயர்ஸ் அந்த பையன் டீனேஜ் ஸ்டேஜுக்குள்ள வரும்போது அந்த பையன் வந்து எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ கடைக்கு போனால் அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க, என்ன படம் பார்க்கணுங்கிறத அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக சின்ன சின்ன முடிவுகள் எடுக்க வர்றதை அவங்கள வந்து அலோவ் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஸை நீ செலக்ட் பண்ணாத, அவன் சரியில்லை, அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லடா, இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் மாதிரி அந்த கலர் போடுற அதான்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு அம்மா வந்து அப்பாவும் சரி சேர்த்தான் சொல்கிறேன், அந்த பசங்களோட அந்த 7 to 14 இயர்ஸ் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 14 வயசுலேருந்து 21 வயசு ஆகும்போது ஒரு அடலசன்ட் ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அப்போ இன்னுமே ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும். ஸ்டெப்பு பின்னாடி போகிறதுங்கிறது கலட்டி விட்டு போகிறதில்ல, அப்படி போயிட்டு அவனை அப்படி சுதந்திரமாக அவனை வாழ்க்கை இங்கே பாருப்பா, இதுதான் உலகம், சுற்றி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, எது நல்லது கெட்டதுன்னு அந்த பையனை பின்னாடி இருந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிட்டு அவனை அப்படியே இந்த உலகத்தில் பழக விடுறீங்க.
ஏதாவது ஒரு இடத்துல அந்த பையன் மாட்டிக்கிறான்னா நீங்கள் டக்குன்னு போய் உதவி செய்வீங்க, அதுதான். பட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கையை பிடிச்சி நீங்களே கூட்டிகிட்டு போயிருந்தா அந்த பையன் எப்படி கற்றுக்க முடியும்? கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 14 21 வயசு வரைக்கும் அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் அந்த பையனுக்கு நம்ம ரொம்ப பெரிய லெவல் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுக்காக அந்த பையன் கெட்ட வழிக்கு போனால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க கற்றுக்க வேண்டிய அடிப்படை உரிமையில் நம்ம தேவையில்லாமல் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த பையனுக்கு 30 வயசாகுது, திருமணம் பண்ணிட்டான். அப்படி திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன், எங்கள் அம்மா சொன்னாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட நின்னாலோ உண்மையிலேயே நம்ம அந்த பையனை சொல்லி தப்பு இல்லை, நம்ம அந்த அம்மா அப்பா அவனை சரியாக வளர்க்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இந்த கேஸ்லையும் இதான் நடந்திருக்கு. அந்த பையன் திருமணம் ஆனால் கூட அவங்க அம்மா முந்தானை பிடிச்சே இருந்திருக்கான். இந்த பெண்மணி கீதாங்கிற பெண்மணி சந்துலாளுங்கிற அந்த பையனுக்கு வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தையே கொடுக்கல. ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணி அவனை இப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த மருமக தங்கிட்டேருந்து தன் மகனை பிரிச்சிருவாளா அப்படிங்கிற தேவையில்லாத பயத்தினால அந்த மருமகளை பற்றியான தவறான இமேஜ் இந்த பையனுக்கு உண்டு பண்ணி கொடுமைப்படுத்த வைக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு எங்கே அறிவு போச்சு? அவனுக்கு இல்லை. ஏன்னா அவனும் சொல்லி தப்பில்லை, அவங்க அம்மா முந்தானை பிடிச்சி அவங்க அம்மா சொல்கிறது தான் ரைட்டுன்னே வளர்ந்துட்டு இருக்கான். அப்போ பாருங்க, ஒரு பையனை முந்தானைக்குள்ளேயே வச்சு வளர்த்தா ஒரு அம்மா திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்க. ஸோ அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது. அந்த பொண்ணும் சரியான எங்கள் வீட்டு இந்த கொடுமைப்படுத்துகிறாங்கிறத அவங்க அம்மாட்டே சொல்லியிருக்கணும். பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. இந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையன் மேலேயும் தப்பு இருக்குது, அவனும் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த மாமியார் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு ரோல் இருக்குது. இப்போது ஒருத்தனோட வாழ்க்கை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையுதுன்னா அது அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். புருஷனும் நல்லா இருக்கணும், ஒரு பொண்ணுக்கு மாமியாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் அந்த வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வழக்கிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான டேக்அவே, ஆப்வியஸ்லி பெண்கள் தைரியமாக இருக்கணும், உங்களுக்கு எதிரான குற்றங்களை தைரியமாக எதிர்த்து கேட்கணும், படித்து வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கணவனாக நம்ம ரோல் என்னங்கிறத கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் மாமியாருக்கு தான். ஸோ கொஞ்சம் பசங்களை ஃப்ரீயாக விடுங்க, அவங்க வாழ்க்கையை வாழட்டும், இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க. உங்கள் பையன் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். நீங்கள் ஒரு லவ்வோடு வளர்த்துருக்கீங்க, திடீர்னு பசங்களை அவளை தூக்கி போட்டு போக மாட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த பையனை பிடிச்சு வச்சு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க வாழ்க்கையும் வீணடிக்காதீங்க. ஸோ உண்மையிலேயே இந்த வழக்கை படித்து முடிக்கும் போது என் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. துசாரே பலவிதமான விஷயங்களை இந்த உலகத்தில் இருக்க பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பார்த்து அட்லீஸ்ட் சில பேராவது சேஞ்ச் பண்ணால் அது துசாரேவோட மரணத்துக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கடைசியாக சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் குடும்ப உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வழக்கை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.